இந்த வார தினத்தில் குர்ஆனுடைய திலாவத்தில் மனிதனுக்கு தேவையான அதிமுக்கியமான ஆயத்து ஒன்று ஓதப்பட்டது. இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, உம்மிடத்தில் என்னை பற்றி அவர்கள் கேட்டார்களேயானால், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டார்களேயானால் நான் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறேன். ஆகவே அவர்களில் ஒருவர் அழைத்தால் என்னையே அழைக்கட்டும், என்னிடத்திலேயே துஆ செய்யட்டும். ஃபல் யஸ்தஜீபு லீ, என்னிடத்திலேயே பதிலை அவர்கள் எதிர்பார்க்கட்டும். வல் யுக்மினு பி, என்னையே அவர்கள் நம்பட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது என்ற அந்த பொருள்படக்கூடிய வசனம் ஓதப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஆத்மார்த்தமான ஒரு அற்புதமான பந்தம் துஆ என்பது. துஆவினால் எத்தனையோ பெரும் சாதனைகளை நம்மால் சாதிக்க முடியும் சகோதரர்களே. சாதாரணமான பிரச்சனைகளிலிருந்து பெரும் பிரச்சனைகள் வரை துஆவின் மூலமாக விமோசனத்தை நம்மால் பெற முடியும். அதே போல சாதாரணமான ஹாஜத்தில் இருந்து பெரும் ஹாஜத்துக்கள் வரை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற முடியும். நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிருப்போம் சொன்னா, ரப்புல் ஆலமீனுக்கு கேட்கறதாக இருந்தா ஹஜ்ஜை கேட்கலாம், உம்ராவை கேட்கலாம், அல்லது மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை கேட்கலாம். வேற நம்ம அதிகமா அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? முக்கியமான விஷயங்களை அல்லாஹ்ட்ட கேட்கறதுல தவறில்லை, அதிமுக்கியம் இல்லாத விஷயங்களை அல்லாஹ்விடத்துல கேட்கறதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேருடைய சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாகவே கண்டிச்சாங்க. இவன் என்ன நினைக்கிறானோ அதை மாதிரி அல்லாஹ்வை நினைத்து கொண்டு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மகளுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கும் இது விஷயத்துல வியாபாரத்துல பரக்கத்து, இது விஷயத்துல மட்டும் அல்லாஹ்வை கேட்பதும், சாதா சீதாவான விஷயங்களில் அல்லாஹ்வை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் இருப்பதும் ஒரு நல்ல மூமினுக்கு பண்பாக ஆக முடியாது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு வார்த்தையை சேர்த்தே சொல்லுவாங்க, உன் செருப்பின் வார் அருந்தால் கூட அதை அல்லாஹ்விடத்தில் கேள் அப்படின்னு. செருப்பின் வார் அறுவது அப்படின்றது ரொம்ப ஆக மட்டமானது. செருப்பின் வார் அருந்து இப்போ இந்த காலகட்டத்தில் செருப்பின் வார் அருகிறது இல்லை, நம்ம அருகிற வரைக்கும் வைக்கிறது இல்லை. உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், மாத்திருவோம், செருப்பையே மாத்திருவோம். ஒரு காலம் இருந்துச்சு, ஊக்கு இருக்கும்ல, ஊக்கு, அந்த ஊக்கை வச்சு குத்திக்கிட்டு பல காலங்கள் அந்த ஊக்கோடையே தெரிஞ்ச காலங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்போ ஒவ்வொருத்தருக்குமே நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஷூ சாக்ஸு செருப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு குறையா இருக்கும், 10க்கு அது குறையாம இருக்கும் சகோதரர்களே. ஒரு காலம் இருந்தது, அப்போ அந்த பிஞ்ச செருப்பையே என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஊக்க குத்தி வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு அலைவாங்க. இது அந்த காலத்துல சொல்லப்பட்டது, இப்ப தேவையில்லை அப்படின்றது அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்துல சாதாரணமான விஷயங்களும் நீங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்லணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஒரு மூமின் எப்போதுமே அல்லாஹ்வோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பந்தம் துஆ மட்டும்தான். தொழுகை அப்படின்றது உங்களுக்கு வெளியில தான் நிற்கும். தொழுகை இப்போ நீங்க அல்லாஹ்வை தொழுகிறீங்கன்னு சொன்னா அது எப்பவுமே ஒட்டி கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி என்ன செய்யாது, வராது. வணக்கம், கடமையை செலுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். இதே நீங்க துஆவை எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபஜ்ர்ல அல்லாஹ்விடத்துல நான் இதை கேட்டிருக்கிறேன், லொஹர்லையும் அல்லாஹ்விடத்துல இதை நான் கேட்டிருக்கிறேன், அசர்லையும் கேட்டிருக்கிறேன், மகரிப்லையும் கேட்டிருக்கிறேன், இஷாலையும் கேட்டிருக்கிறேன். இன்னும் நான் சொல்லுவேன், வணக்க வழிபாடுகளில் கூட சில நேரத்துல உள்ளச்சம் என்பது ஏற்படாது. அடிச்சு சொல்லலாம், வணக்க வழிபாடுகள் கூட இப்படி நான் ரொம்ப ஹுஷு ஹுலுவா தொழுகிறேன் எல்லா நேரமும் சொல்ல முடியாது. ஆனா துஆ செய்யும் போது ஒரு ஹுஷு ஹுலுன்றது கண்டிப்பாக வரும். யா அல்லாஹ், எனக்கு நீ நிறைவேற்றி கொடுத்துரு. துஆ செய்யறவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு? ரொம்ப ரேரா அந்த சம்பளம் போட்டு உட்கார்ந்து துஆ கேட்கறவங்கள பார்க்கலாம். ஒரு தேவையை அல்லாஹ்விடத்துல குறிவைத்து கேட்கக்கூடியவங்களுடைய அந்த பொசிஷனை நீங்க பார்த்துட்டாலே உங்களுடைய உள்ளமெல்லாம் பூரித்து போகும். இப்படி உட்கார்ந்து ரொம்ப அப்படியே நடுங்கி போய் கேட்பாரு.
நேற்று தான் பாவம் அல்ல குழந்தைக்காக துவா செய்யுங்க. 10 வயது நிரம்ப பெற்ற பாலகன், கண்ணில் கேன்சர், கண்ணில் கேன்சர். மதரசா பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்து தாயும் தகப்பனும் துவா செய்ய சொன்னாங்க. அந்த பரிதாப நிலையை நம்ம கேட்கும் போதே நமக்கு என்ன செய்யுது? ஒரே ஒரு பையன் ஒரு பொண்ணோ என்னமோ. அவர் சொல்லும் போதே, ஹசரத் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து என் பிள்ளைக்கு எப்படியாவது, அதாவது பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்குது, அந்த கேன்சர் பரவி பரவி பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்குது. 10 வயது நிரம்ப பெற்ற பாலகன், குன்றத்தூரை சார்ந்தவர். அவர் சொல்றாரு, எல்லா வக்து தொழுகையிலையுமே நான் என் பிள்ளையினுடைய நினைவுகள் மட்டும்தான் இருக்கும் ஹசரத். வியாபாரம், தொழில், அப்படி இப்படின்ட்டு நான் போனாலும் ஓரளவுக்கு ஆண்டவன் நடுத்தரமாக வச்சிருக்கிறான். ரொம்ப வசதி இல்லாட்டாலும் நடுத்தரமாக வச்சிருக்கிறான். ரொம்ப வறுமையெல்லாம் இல்லை. எப்போதுமே அந்த பிள்ளைக்கும் அல்லாவுக்குள்ள அந்த கனெக்ஷனை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். எப்போ என் பிள்ளைக்கு பார்வை, அந்த கேன்சரை நீ நீக்க போற, நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ல எப்போ வெற்றியை கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே 24 ஹவர்ஸ் தூங்குற என்னையும் அசந்து மறந்து நான் தூங்குகின்ற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் எனக்கு குழந்தையினுடைய கேன்சரை அல்லாஹ் எப்படி நிவர்த்தி செய்ய போறான்றதுல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அப்ப நான் நினைக்கிறேன், யாருமே இஷால நான் அல்லாவையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஃபஜ்ர்ல அல்லாவையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சொல்றது இல்லை. ஆனா துஆவுல அவன் மனதை உருக்கி அல்லாவை நினைக்காம முடியவே முடியாது. அதுவும் பெருந்துன்பத்தால் பீடிக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் போது சொல்லவே வேண்டாம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்கா, நாளைக்கு மக்காவின் போர், மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய தருணம், பத்ரு போர், அந்த பத்ரு போரின் வெற்றிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என 300 சொச்ச சஹாபாக்கள் தான். அவங்க 1000 பேர். நல்ல நேச்சுரலா தெரியும் 1000 பேரை வெல்ல முடியாது, 300 பேர் வெல்ல முடியாது. அதுவும் படைபலம் உள்ளவன், ஆயுத பலம் உள்ளவன். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை மட்டும்தான் அஸ்திரமா வச்சாங்க. வேற எப்பா டெக்னாலஜி இப்படி பண்ணிக்கிடுவோம், அவனுங்களை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஹிக்மத்லாம் அங்கே வேலை செய்யாது. ஒரு சில கட்டங்கள்ல உங்களுடைய அறிவு மண்டிட்டுரும். துஆவுடைய விஷயத்துல உங்களுடைய அறிவு என்ன செஞ்சிடும்? தோல்வி அடைஞ்சிடும், மண்டிட்டுரும். இந்த கேன்சருக்கு என்னெல்லாமோ, நான் என் பையன் கேன்சரை அமெரிக்காவில் போய் பார்த்துருவாங்க. அமெரிக்கா இல்லையா, லண்டனுக்கு போவேன், உலகத்துல உள்ள அத்தனை டாக்டர்டையும் காமிச்சிருவேன்னு சொல்லி யாராவது சொல்றதை நம்ம பார்க்கிறோமா? சினிமாக்கள்ல வேணா உளத்திட்டு போவான், எங்க போனாலும் நான் காப்பாத்திருவேன்னு சொல்லி. ஆனா அந்த டாக்டரே சொல்லக்கூடிய வார்த்தை என்னண்டா, உன் கடவுளை நேர்ந்துக்கோன்னு சொல்லுவான். உன் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க, நம்மள ட்ரீட்மெண்ட் பண்றோம், ஆனா உங்க கடவுளை தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை தான் மருத்துவர்களே நம்ம பார்த்துருக்கிறோம். மருத்துவன் அதை செஞ்சிருவான், இதை செஞ்சிருவான், முடிச்சிடுவான், சிவாவை கொடுத்துருவான் அப்படின்னு நாம நம்புவோம். ஆனா அந்த மருத்துவனே கடைசி அஸ்திரமாக துஆவை தான் சொல்லுவான். நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ பாய், நீ அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம், உன்னுடைய பிரார்த்தனை பண்ணிக்கோ. அப்ப துஆ என்பது சமூகத்தின் அரங்கத்திலே அல்லாஹ்வோடு எப்போதுமே இணைந்திருக்கக்கூடிய ஒரு பாலம். அதனாலதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துஆஉ இபாதா அப்படின்னாங்க. துஆ என்பது வணக்கம் அப்படின்னாங்க. வணக்கம்னா நிக்கிறது, குனிகிறது, ஓதுறது, திக்ர் செய்யறது. ஆனா துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வணக்கம் தான் துஆ அப்படின்னு சொன்னாங்க. நீ உன்னுடைய தொழுகையை போல, உன்னுடைய நோன்பை போல, உன்னுடைய ஜக்காத்தை போல, உன்னுடைய ஹஜ்ஜை போல துஆ என்பது ஒரு வணக்கம் என்று சொன்னாங்க. சில நேரங்கள்ல அதையே நம்ம மறந்துடுவோம். துஆவை என்ன செஞ்சிருவோம்னா மறந்துடுவோம். என்ன தெரியுமா? தொழுதுட்டு துஆ கேட்போம், தொழுதுட்டு துஆ கேட்போம். ஹஜ்ஜில் சொல்லவே வேண்டாம், காபத்துல்லாவை சுத்தும் போது துஆ, சஃபா மர்வாவுக்கு இடையில தொங்கோட்டம் ஓடும் போது துஆ, துஆ 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 துஆ. நோம்புல சொல்லவே வேண்டாம், சஹர்ல இருந்து ஆரம்பிச்சு இஃப்தார் வரைக்கும் துஆ 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 துஆ. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் மறந்துடுவான்,
தர்மம் செஞ்சுட்டு யாராவது துவா செய்யறோமா? இல்ல, பெரும்பாலும் இல்லை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மம் செய்துவிட்டு துவா செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? ஏன்னா அது ஒரு வணக்கம். தர்மம் என்பது ஒரு வணக்கம். அப்படி கொடுத்துட்டு அப்படி போயிட்டே இருப்பாரு. கொடுக்க வச்ச ரப்ப மறந்துடுவார். அந்த இடத்துல என்ன நிக்க வச்சிருந்தா? பள்ளிவாசலுக்கு வெளியே வந்து நிக்கிறானே, பள்ளிவாசலுக்கு வெளியே வந்து நிக்கிறவனுக்கு சாப்பாடையும் உணவையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி தராதரத்தை எனக்கு தராம என்னையும் அந்த பள்ளிவாசல் வாசல்ல நிக்க வச்சிருந்தா, அதனால நம்ம என்ன செய்யணும்னா, தர்மம் செய்த பிறகு துவா செய்யணும். கபூலியத்தை கேட்கணும். யா அல்லாஹ், ஒரு ஏழைக்கு நீங்க அந்த நேரத்துல அங்க வச்சு துவா செய்யணும்ன்றது இல்லை. இப்ப செஞ்சு முடிச்சுட்டு லொஹர்ல செஞ்சிருக்கிறீங்க, அசர்ல கேட்டுறோம். அல்லாஹ், இப்படி ஒரு அடியாருக்கு நான் வந்து உதவி பண்ணேன், இந்த உதவி உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கண்டிப்பாக ஆகணும். ஏன்னா என் கஷ்டத்தை புழிஞ்சு நான் உழைச்சு சம்பாதிச்சு அந்த காசுல இருந்து பார்ட்டிகுலர் ஆளுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அதனால் இறைவனே, அதை நீ விழலுக்கேத்த நீராக வீணாக்கி விட்டால், அந்த தர்மத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேன்னு சொன்னா அதை தாங்குகின்ற சக்தி எனக்கு கிடையாதுப்பா. என் தர்மம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கொப்ப மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கத்தின் சொத்தாக மாற வேண்டும். என் தர்மம் உன் கோபத்தை அணைக்க வேண்டும். என் தர்மம் உன் அருள்வாசலை திறக்கின்ற சாவியாக ஆக வேண்டும் சொல்லி நாம எப்ப தர்மம் செஞ்சாலும் எப்ப சேவைகள் செஞ்சாலும் உடனே துவாவை செஞ்சாலும் துவாவை மறக்கவே கூடாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்லோர்கள் சஹாபாக்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையில தர்மம் செய்துட்டு துவா செஞ்சிருவாங்க. நாம அதுல ரொம்பவே அசம்பந்தமா இருக்கிறோம். எல்லா விஷயத்திலையுமே துவா செய்வோம். நான் சொன்னது போல தொழுகை, இபாதத்து, திக்ரு, ஃபிக்ரு, குரான் திலாவத்துலையும் துவா செய்யணும். அதுல நிறைய பேர் செய்யறது இல்லை. குரானை ஓதுவாரு, மூடுவாரு, வைப்பாரு, போயிட்டே இருப்பாரு. இதுல ஒரு துவா வரும் பாருங்க, நிறைய பேர் இதை பார்க்கறதே கிடையாது. சதகல்லாஹுல் அலியில் அலீம்னு ஆரம்பிக்கும். இருக்குது பாருங்க. இந்த பேஜஸ் நம்ம யாருமே பார்க்கறது இல்லை. இந்த துவாவை யாருமே பார்க்கறது இல்லை. ஹத்முல் குரான்னு சொல்லுவாங்க, இதுக்கு ஹத்மு துவான்னு சொல்லுவாங்க. இந்த ஹத்முல் குரான்ல உள்ள துவாவை நீங்க ஆரம்பத்துல A to Z பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான அர்த்தம். இது ஹதீஸ்ல உள்ள துவா கிடையாது. ஆனா அல்லாஹ்விடத்துல மனமொன்றி துவா இப்படி செய்தா நல்லதுன்னு சொல்லி உலமாக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. அல்ல ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2-3 மட்டும் சொல்றேன். இறைவனே, நான் ஓதி இந்த குரானில் அலிஃப் ஓதி இருக்கிறேன் அல்லவா, அந்த அலிஃப்க்கு பதிலாக உல்ஃபத்தை எனக்கு தா. உல்ஃபத்துன்னு சொன்னா இரக்க சுபாவம், பிறர் மீது பிரியம், பிறர் மீது பாசம் வைக்கின்ற ஒரு நல்ல தன்மை எனக்கு கொடு. வபில் பாயி பரக்கத்தன், நான் ஓதக்கூடிய இந்த குரானில் பா வந்திருக்கலாம், இந்த பாவுக்கு பதிலாக பரக்கத்தை எனக்கு கொடு. அபித்தாயி தௌபத்தன், நான் ஓதுகின்ற இந்த குரானில் தா வந்திருக்கலாம், எத்தனை இடத்துல தா வருது, இந்த தாவுக்கு பதிலாக தௌபாவின் வாசலை திறந்து விடு, தௌபாவின் பாக்கியத்தை எனக்கு கொடு. அபித்தாயி தௌபத்தன், யா அல்லாஹ், சாவுக்கு பதிலாக அதிகப்படியான கூலியை எனக்கு கொடு. சௌபத்துன்னு சொன்னா கூலி, சவாபுன்னு சொல்றமா இல்லையா? வபில் ஜீமி ஜமாலன், ஜீமுக்கு பதிலாக ஜமால் என்ற அழகை எனக்கு கொடு. உள்ரங்கமும் வெளிரங்கமும் ரொம்ப பியூரிட்டியா இருக்கணும் எனக்கு. ஆரோக்கியம் கெட்டவனாக நான் வாழ்வது எவ்வளவு பெரிய கொடுமை அது. அதே போல உள்ரங்கமும் எனக்கு, உள்ளத்தில் நோய் வந்தவனாக வாழ்வது எவ்வளவு பெரிய கொடுமை அது. வெளிரங்கத்திலேயும் நான் அழகு. அழகுன்னு சொன்னா அப்படியே பியூட்டி அப்படிலாம் இல்லை. நோயிலிருந்து நீங்கக்கூடிய அத்தனை உடம்புமே அழகுதான். நோயோடு ஒரு உடம்பு பாருங்க, இப்படி போய் வருவாரு. சுகர் ரொம்ப முத்தி போன ஆளை பாருங்க, அப்படியே வருவார். பார்க்கிற பார்வை ஒரு மாதிரியா பார்ப்பார், முகமெல்லாம் செவந்திருக்கும். அதாவது உச்சக்கட்ட இன்சுலின் போடக்கூடிய சுகர் பேஷண்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த முகத்தின் தோரணையே மாறிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க, அந்த முகத்தின் தோரணையே மாறிடும்.
அதிகப்படியான பிரஷர் உள்ள ஆளுடைய முகத்தை பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். கடு 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 கடுன்னே இருக்கும் முகம். அந்த முகத்தின் பாவமே மாறிவிடும், அந்த முகத்தின் இயல்பு அழகே மாறிவிடும். அப்ப நோயின் தாக்கம் புரிகிறதா? நரம்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு அந்த கை காலம் ஒழுங்காவே நிக்காது, அப்படியே ஆடிக்கொண்டே இருக்கும். சகோதரர்களே, அன்னைக்கு ஒரு நபர் மிஸ்கீனாக வந்திருந்தார். அந்த நோய் எல்லாம் பாதுகாக்கணும். கழுத்து ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது, கழுத்து போயிட்டே இருக்குது. கழுத்து இங்க அங்க அங்க, பார்க்க நல்லா இருக்கிறாரு, தோற்றம்லாம் நல்லா தான் இருக்குது, கழுத்து நிக்க மாட்டேங்குது. அப்ப ஜமால் என்று சொல்லக்கூடிய அழகு என்பது வெறுமனே அலங்காரமோ பியூட்டியோ அழகோ கிடையாது. ஆரோக்கியமான அனைத்து உடம்புமே அழகுதான். அதை எனக்கு கொடுன்னு சொல்லி இப்படி நான் சும்மா ஒரு சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். நிறைய இருக்கிறது அந்த துவாவில. அந்த சதக்கல்லாஹுண்டு ஆரம்பிக்கக்கூடிய துவாவில நிறைய இருக்கிறது. நாமளும் இங்கேயும் இப்போ உள்ள தமிழகத்தை பொறுத்தவரை 27 லைலத்துல் கத்ர்ல குரானை முடிச்ச உடனே அந்த துவாவை ஓதுறத ஒரு பர்து கிஃபாயா மாதிரியே பர்து மாதிரியே ஆக்குவாங்க சில பேர். அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் அதை ஓதாம இருந்துட்டா மனசு ஸ்தம்பிச்சிடும், மனசு தத்தளிக்கும். அடா ஹத்முல் குரான் ஓதலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, துவா என்பது இறைவனை ரொம்ப ஈஸியாக அடையக்கூடிய வழி. இன்னொன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்வா முஹ்ல் இபாதா. இபாதத்தை விட துவா சிறந்தது அப்படின்றதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு பெரிய ஆதாரம். அத்வா முஹ்ல் இபாதா, இபாதத்துக்களுடைய ஒட்டுமொத்த மூளையே துவா தான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூளை இல்லாம எந்த பொருள் வாழும், எந்த உயிர் வாழும்? மூளை இல்லாம யாரையுமே அல்லாஹ் படைக்கல. உயிரினங்கள்ல, நம்மள எல்லாத்துலயுமே மூளை இல்லாம ஒண்ணு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி படைக்கவே இல்லை அல்லாஹு தஆலா. அப்ப அந்த மூளையே துவா தான் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கங்களை நீ வகைப்படுத்தினு சொன்னா துவா தான். அந்த துவா இல்லாமல் வணக்கம் இல்லை. காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டு ஹஜரத் இப்ராஹிமும் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் உடனே துவா தான் கேட்டாங்க. முடிச்சுட்டு பிறந்த இது திறப்பு விழா வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு நிக்கல. கட்டி முடிச்ச உடனே அங்க நின்று கேட்ட துவா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அடிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஒரு துவா தான் உங்களுக்கு அதிகமா தெரியும். அதுக்கு அடுத்து அடுக்கிறாரு, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரிய்யத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக் வஅரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இன்னும் அடுக்கிறாரு, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். இதெல்லாம் ஃபஜ்ர்ல கண்ணியத்திற்குரிய ஹாஜி அவர்கள் இது குர்ஆன் ஓத சொன்னதுல இருந்து ஆரம்ப ஜுஸ்ல வரக்கூடிய துஆக்கள் இதெல்லாம். இது முழுக்க முழுக்க ஹஜரத் இப்ராஹிம் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. அதனால் வாழ்க்கையில துஆ என்பதை உங்களுக்குள்ளேயே ஒரு வாஜிப மாதிரி ஏற்படுத்திக்கிறது. தினசரி நான் துஆ இல்லாம இல்லை ஹஜரத், இன்னைக்கு ஒரு நாள் நான் துஆ கேட்கல அப்படின்ற மாதிரி இல்லாம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாசல் எப்போ திறக்குன்றது நமக்கு தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவோம்டா, குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பார்ப்போம், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலேன்ட்டு அந்த வாசலை முடியும். நடக்கல, முடிஞ்சு போச்சு. அதாவது இறைவனை இயலாமையில் ஆக்குறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் கேட்டேன், நீ கொடுக்கல, அப்ப உனக்கு முடியல போல இருக்கு, உனக்கு முடியல போல இருக்கு. கேட்டுக்கிட்டே இருப்போம், அது சேகரமாயிட்டே இருக்கும்ன்றது நம்பிக்கை வைக்கணும். ஒன்னும் உலகத்தின் மற்ற தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய இந்த துஆ தேவைப்படும். இன்னொன்று, உலகத்தில் நடைபெறாவிட்டால் மறுமை நாளில் ஆகிரத்தில் இவர் கேட்டதை விட பன்மடங்கான சொர்க்கத்தின் அந்தஸ்துக்கள் பங்குகள் இவருக்கு தரப்படுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. என்றும் துஆவுடைய மக்களாக, துஆவை நேசிக்கின்ற சுவாசிக்கின்ற மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. கேட்கப்பட்ட துஆக்கள், அவனிடத்தில் அழுது மன்றாடி கேட்கப்பட்ட அத்தனை துஆக்களையும் வலுமிக்கதாக ஆக்கி கபூலியத் பெற்றதாக ஆக்குவானாக.